Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம again ஒரு pregnancy story தான் பார்க்க போறோம். இந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் வந்து ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ செகண்ட் பேபிக்கு வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 3 times பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் எடுத்து பேபிக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. 5 தடவை ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டினியூவா பண்ணிருக்காங்க. ஒரு தடவை ஐயுஐயும் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு. எனக்கு வந்து 50000க்கு மேல செலவு ஆயிடுச்சு. நான் வந்து இப்ப நேச்சுரலா ஃபாலோ பண்ணி நான் பிரெக்னன்ட் ஆயிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா தேங்க் யூ சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அத தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா PCOD ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. அதுக்கு அப்புறம் லோ AMH லெவல் வந்து இருந்திருக்கு. இந்த PCOD and low AMH level இது வந்து பாத்தீங்கன்னா low AMH level அப்படின்றது எக் வந்து few எக் தான் இருக்கும். PCODன்றது அந்த எக்கும் ஒழுங்கா வளராம நீர்க்கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கும். PCOD இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா AMH level வந்து அதிகமா தான் இருக்கும். ஆனா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா low AMH level வந்து லோவா இருக்கும். அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா PCOD இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு, ஆனா குறைவான அளவுல வளராம இருக்குன்னு அர்த்தம். AMH லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீர்க்கட்டி நிறைய வளர்ந்து நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ AMH லெவல் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் லெவலில் தான் மெயின்டைன் ஆகணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் இருந்திருக்கு. ஆனால் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு ஃப்ளோ இருக்கும். அதுவும் நான் 2 பேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தாலும் ஒரு 3 நாள் ப்ளீடிங் வந்து இருக்கணும். ஒரு நாள் தான் ப்ளீடிங் இருக்குது, 2 பேட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெகுலர் பீரியட்ஸ்க்குள்ளேயே வராது. அந்த தேதிகளில் கரெக்டாக அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறாங்களே தவிர அவங்க முழுமையாக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த எக் க்ரோத் அண்ட் எண்டோமெட்ரியம் சரியாக வளராமல் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா PCOD இருந்திருக்கு. அதுக்கு அவங்க என்னென்ன ரெமிடிஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபார்மர், எனக்கு நிறைய தோட்டத்தில் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்கள் சொன்ன டிப்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் வந்து சுகர் இல்லாமல் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எடுத்திருக்காங்க. 5-6 ஆம்லா, அதாவது 5-6 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் சைக்கிள் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. PCOD இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சீட் சைக்கிளிங் அப்படின்றது ஒரு மேஜிக் ரெமிடி. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெமிடி வந்து இந்த சீட் சைக்கிளிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவா கீரை, கொய்யாப்பழம் கீரை, மல்லி புதினா சட்னி, பாதாம் ஊற வச்சது, இது எல்லாமே எடுத்திருக்காங்க. கொய்யாப்பழம் நல்லது, கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி வந்து எடுத்திருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த சட்னி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாதாம் ஊற வச்சு எடுத்திருக்காங்க. பாதாமும் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு. நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு எக்கு குவாலிட்டி, எக்கு க்ரோத் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பொமிக்ரானட் மாதுளை எடுத்திருக்காங்க, பனானா வாழைப்பழம், அதுக்கப்புறம் நோ பேக்கரி ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பப்ஸு, பிஸ்கட் எல்லாமே அந்த மைதாவில் செஞ்சுருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி நைட் வந்து கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் பொடி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து PCOD இருந்திருக்கு. அவங்க 5 மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட், ஃபாலிகுலர் ஸ்டடி 5 தடவை ஐயுஐயும் பண்ணி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க ரெமிடிஸை முழுசாக நம்பியிருக்காங்க. அதனால தான் அவங்க சீட் சைக்கிளிங் எடுத்து கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் பவுடரும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து இதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு. நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் PCOD இருக்கவங்க, ஆனால் எஃபர்ட் போடணும். எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லையா? அப்புறம் எதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கிடையாது. ஒரு முயற்சி நம்ம ட்ரை பண்ணும்போது அதுக்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக PCO இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உணவு முறை அண்ட் ரெமிடிஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ்லாம் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 33 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.